சட்டி நல்லா சூடாயிடுச்சு மக்களே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயே சேர்த்தாம சிக்கனை போட்டு நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்த்தல மக்களே, இப்படியே வதக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர் பொடி, சீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், இந்த 6 தூளையும் இதோட சேர்த்திக்கலாம். இதை நல்லா அப்படியே பிரட்டிடலாம். இதில் நம்ம எந்த ஒரு தக்காளியோ வெங்காயமோ இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் எதுவுமே சேர்த்துல. மசாலா பொடி, உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்திக்கிறோம். இது இப்படியே நல்லா வதக்கட்டும். இந்த கறியை வேக வைக்கிறதுக்கு ஊறுக்கிறதுக்கு இளநீர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது இந்த இளநீர் தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து வேகணும். தேவையான தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். இளநீர் தண்ணி சேர்த்து இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வேக விடலாம். அப்போ தான் இந்த கிரிராஜா சிக்கன் வந்து நல்லா வேகும். இப்படியே தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் கொதிக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 5 கொத்து கருவேப்பிலை சேர்த்துறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். டீ வந்து இப்படியே மிதமான சூட்லேயே இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். வெயிட் பண்ணலாம். இதில் இப்போ வந்து வீட்டில் வடித்த சாப்பாடு ஒயிட் ரைஸ், இதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு சட்டி சோறு, சூப்பராக சிக்கன் சட்டி சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸ், இதை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு அதிகமாக எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை, வெங்காயம் நறுக்க வேண்டியதில்லை, தக்காளி சேர்த்த வேண்டியதில்லை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.